வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லித்தரப்போகிற விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கனடா வருவதற்கு என்னென்ன தேவை, கனடா எப்படி வரலாம், என்னென்ன செய்யலாம், எப்படி எது செஞ்சால் வரலாம், விசிட்டரில் வரலாமா, ஸ்டூடெண்ட்டில் வரலாமா, அல்லது ஒரு ஒர்க் பெர்மிட்டில் வரலாமா, இல்லை ஸ்பான்சர் பண்ணி வரலாமா, சகல விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கிறேன். நான் கனடாவில் இப்போ நிற்கிறேன். நான் பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், கனடாவில் இப்போ ப்ரொசஸிங் டைம் எவ்வளோ போகுது, எவ்வளோ காலம் எடுக்குது, எல்லா விசாக்கும் ஒர்க் பெர்மிட்டுக்கு எவ்வளோ காலம் எடுக்குது, அதே மாதிரி ஸ்டூடெண்ட் விசாவுக்கு எவ்வளோ காலம் எடுக்குது, ஸ்பான்சருக்கு எவ்வளோ, சூப்பர் விசான்ற எவ்வளோ காலம், விசிட்டர் விசா. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது விசிட்டர் விசா சம்மந்தப்பட்டது. ஓகே, விசிட்டர் விசாவுக்கு எவ்வளோ காலம் எடுக்குதுன்றதை நீங்கள் பாருங்கள். நான் ஸ்ரீலங்காவிலேருந்து நான் முதலாவது கிளிக் பண்ணுங்கள், டெம்பரரி ரெசிடென்ட், விசிட்டிங், ட்ரேடிங், ஒர்க்கிங் என்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ரெண்டாவதாக இருக்கிறது என்ன விசிட்டர் விசாவா இல்லை ஒர்க் பெர்மிட்டாக ஸ்டூடெண்டானு கேட்குது. அதில் சூப்பர் விசாவான்னு நீங்கள் விசிட்டர் விசா அவுட் சைட், அதாவது நீங்கள் கனடாக்குள்ளேருந்து எப்படியும் யாருமே விசிட்டர் விசா கனடாக்குள்ளேருந்து அப்ளை பண்ண போகிறதில்ல. எப்படியும் வெளியே கண்ட்ரிலேருந்து அப்ளை பண்ண போகிறீங்க விசிட்டர் விசாவுக்கு. ஒன்று இந்தியாவாக இருந்தால் இந்தியா, இல்லை ஸ்ரீலங்காவாக இருந்தால் ஸ்ரீலங்கா. இப்போ அவுட் சைட் கனடாவை கொடுங்க. கொடுத்த உடனே மூன்றாவது ஆப்ஷன் நீங்கள் எந்த நாட்டிலேருந்து, இப்போ ஃப்ரான்ஸ், இந்தியானா இந்தியா, அதே மாதிரி ஸ்ரீலங்கா. நான் ஸ்ரீலங்காவிலேருந்து நான் வரும்போது 165 நாளைக்கிட்ட இருந்தது. இப்போ பார்ப்போம் எவ்வளோ காலம் போகுதுண்டு. ஸ்ரீலங்கா கொடுங்க. ஸ்ரீலங்கா கொடுத்தீங்கன்னு சொன்னால் கீழே கிளிக் பண்ணுங்கள். ஓ மை காட், 17 நாள் தான் போகுது. அதாவது நீங்கள் இன்றைக்கு அப்ளை பண்ணுங்க, இன்றையிலேருந்து ஒரு 17 நாளில் உங்களுக்கு வீசா கிடைக்கக்கூடும். அப்படி 17ஆம் நாள் வீசா உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் ரெக்வஸ்ட் பண்ணலாம், ஏன் எனக்கு இன்னும் வீசா வரையில்லைன்னு சொல்லி. அதிலேருந்து ஒரு கிழமையில் உங்களுக்கு ரிப்ளை வரும், பதில் கண்டிப்பாக தருவாங்க. அப்போ கிட்டத்தட்ட என்னை பொறுத்தளவில் ஒரு 25 நாள், ஒரு மாதத்துக்குள்ளே உங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சிருமென்னு நினைக்கிறேன். ஆனால் அதை எப்படி அப்ளை பண்ணுற, அதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தயாரிக்கணும், நிறைய ஏஜென்ட்மார்கிட்ட கொடுக்காதீங்க தயவு செய்து. நீங்கள் செய்கிற ஒரே ஒரு புல எல்லாமே கொண்டு போய் ஏஜென்ட்டை கொடுத்து காசை கொடுத்து ஏமாறுறேன். நீங்களே எல்லாம் செய்யலாம். நான் தான் எல்லாம் செஞ்சு வந்தேன். எனக்கு யாருமே எனக்கு அறிவுரை சொல்லித்தரையில்லை. நான் எனக்குள்ளேயே நானே எல்லாம் பார்த்து, நானே எல்லாம் படித்து, நானே எல்லாம் அப்ளை பண்ணி தான் வந்தேன். தயவு செய்து காசில் கொடுத்து ஏமாறாதீங்க. நானே உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று சொல்லித்தரேன். ஒர்க் பெர்மிட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஸ்டூடெண்ட் விசாவுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, சூப்பர் விசாவுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, விசிட்டர் விசாவுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லாம் சகலம் சொல்லித்தரேன். என்னை ஃபாலோ பண்ணுங்கள், என்னை லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் ஒவ்வொரு வீடியோவும் போட உங்களுக்கு கொண்டிருக்கும். பாய்.